மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீர் இரக்கமுள்ளவராய் இருந்து ஏசப்பா ராஜா, உங்கள்கிட்ட எவ்வளவு இரக்கம் இருந்துச்சு, எங்களுக்கும் அப்படிப்பட்ட இரக்கத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். இரக்கத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதியாகவே இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு இரக்கம் என்கின்ற நீர் சொன்ன இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய மைண்டிலே, என்னுடைய கண்களிலே இந்த இரக்கம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, நீர் பேசி வந்திருக்கிற இந்த ஜபத்தை கேட்கின்ற, இந்த செய்தியை கேட்கின்ற யாவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு சகோதரிக்கு தங்கச்சிக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், சாயலை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாம். ஒரு நாள் நைட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே உங்கள் முகத்தை கொஞ்சம் நான் என்ன செய்யணும், பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாள் ஆயிட்டோம், ஒரு வேலை நான் வேலை அப்படின்னு என்னுடைய நேரங்களும் காலங்களும் கடந்து போகணும், நான் இன்னைக்கு உங்கள் முகத்தை பார்க்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி கெஞ்சி மண்டாடி பிள்ளைகளெல்லாம் தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு தூங்கியிருக்காங்க. விடியக்காலம் 4 மணிக்கு பார்த்தா அவங்களுடைய மகா வந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், சந்தோஷமா இருந்துச்சான். என் பிள்ளை காலையில் 4 மணிக்கே பைபிள் படிக்குது அப்படின்ட்டு திருப்பி இவங்க தூங்கிட்டாங்க. அந்த பொண்ணு பைபிள் படிச்சுட்டு அது ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டு, காலையில் இவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த பிள்ளை அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா நான் ஒரு தரிசனம் கண்டேன், தரிசனத்தை இப்போ சொல்ல நீங்கள் அமைதியாக இருந்து கேட்பீங்களா, அந்த தரிசனத்தை கேட்குறோம்மா சொல்லுமா. அப்போ என்ன அப்படின்னா, இயேசுவானவர் வந்து சைடாக அப்படி உட்கார்ந்துருக்காங்களாம். அப்போ இவங்க அம்மா இந்த கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்களே, அவர்கள் அந்த கர்த்தருடைய அந்த ஒரு இப்படி உட்கார்ந்து அந்த சைடு மட்டும் தானே தெரியும், அந்த மாதிரி ஒரு சைடை அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இருக்கும்போது முகம் வந்து எப்படி ரொம்ப பிரசன்னமாக இருக்காங்க. இவங்க அம்மா முகமும் நல்லா இருப்பாங்க. அப்படியே பார்த்தா 2 ஏஞ்சல்ஸ் அந்த இயேசுநாதருக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் 2 ஏஞ்சல்ஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த பிள்ளை அதை பார்த்தா நான் பயப்படலை, நம்ம அம்மா எவ்வளோ ஆசையாக ஆண்டவரை பார்க்காங்க, ஆண்டவரும் வந்திருக்காங்களே நம்ம அம்மாட்ட அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தை வந்து முடிச்சுட்டேம்மா. எப்படிம்மா நீங்கள் இப்படி ஆண்டவரை பார்க்குற மாதிரி ஒரு காட்சி கண்டனு, பிள்ளையை கெட்டி பிடிச்சி எனக்கு முட்டம் முருகன் போல இருந்துச்சு. எவ்வளோ நான் இதை பற்றி பேசவே, நான் இப்படி ஆண்டவரை பார்க்க வேண்டும், அப்படி முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று நான் பேசவே இல்லை, அதை பற்றி சொல்லவே இல்லை. என்னுடைய மனநிலையை அறிந்த என் தேவன் அவர் என்னை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினார். இவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. எனக்கு கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் உட்கார்ந்து இடத்தபடி எந்திக்கவே எனக்கு மனசு இல்லை. அப்படியே எனக்கு அப்படியே நம்மளும் இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் நிறைய நேரம் ஜெபம் எப்படி கேட்பேன் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட இயேசுப்பா இருக்காங்க, நீ என் பையனுக்கு காட்டுங்கன்றவர். ஏன்னா சின்ன குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது படிக்காதுங்க, படிக்காமல் இருக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கப்போ அம்மா எப்படி அழுது ஜெபம் பண்ணுறாங்க நம்ம படிக்கணும்ட்டு. அதனால நம்ம அம்மாட்ட ஆண்டவர் நிற்காங்க, நம்ம அம்மா ஜெபம் பண்ணுறதே என் பிள்ளை பார்த்துட்டு நம்ம அம்மா நமக்காக இப்படி ஜெபம் பண்ணுறாங்களா, ஐயோ இப்போ நம்ம படிப்புமே அப்படின்னு நம்ம பிள்ளை படிச்சிடாதா, அப்படி ஒரு காட்சியை பிள்ளைக்கு நீங்கள் காட்ட மாட்டீங்களா அப்படின்லாம் நான் கேட்டுட்டு. கர்த்தர் நல்லது. எப்படிப்பட்ட ஒரு மேலான எண்ணம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு நிறைய காரியங்களை குறித்து பேசினார். ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நெல்லைக்குமார் அந்த சகோதரர் பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாவ மன்னிப்பு ப்ளஸ் விசுவாசம். பாவ மன்னிப்பு இல்லாமல் விசுவாச அறிக்கை செல்லவே செல்லாது. இதை சரி பண்ணினாலும் அதே செயலாற்ற முடியும். எப்படி ரேஷன் கடையில் ரேகை வச்சாதான்
ஜாமா நமக்கு கொடுக்கப்படும், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, தரவே மாட்டாங்க. அதே போல தான் நமக்கு விசுவாச அறிக்கை ரொம்ப நல்லது, அதை செய்யத்தான் வேண்டும், பிரச்சனைகளோடு பேசத்தான் வேண்டும். இருந்தாலும் நம்முடைய உள்ளான இருதயத்தில் தேவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியமும் இருக்கவே கூடாது. நீங்கள் முக்கியமாக சும்மா 10 கட்டளையே நீங்கள் எடுத்துப்பாரு. உபாகம் 5 அதிகாரத்தில் இருக்குது. அந்த ஒன்றில் எப்படி நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய காரியத்தில் எல்லாமே நான் சரியாக ஒவ்வொரு நாள் கற்றுக்கொண்டு நடந்து கொண்டு வருகின்றனா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னொருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர். அப்போ ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். ஒரு பாட்டு உண்டு, மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதிற்கும் தெய்வம் இயேசு என்ன செய்வார்? மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தது வந்து அவருடைய இரக்கம் தான். இன்னொரு பாட்டு எப்படி படிக்க வச்சிருக்காருன்னா, மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பாடையை தொட்டார் ஆளுகடி எழுதும், பேரு மாமியை தொட்டார் அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா இரக்கம் தான். அசால்ட்டா ஆண்டவர் போகவே இல்லை. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 2வது அதிகாரம். அதை பிறந்தபோது பிள்ளையை கண்டார், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 6வது வசனம். யாருன்னா பார்வோனுடைய மகன் இளவரசர். இந்த இளவரசி எங்கே வந்தாங்க? நதிக்கு குளிக்க வந்திருக்காங்க. அதான் எனக்கு என்னன்னு தெரியல. அவங்க தான் ஸ்விம்மிங் பூல்லாம் அங்கே இருக்குமே, ஆனால் எந்த தெரியல இல்லையா? நதியில் வெளியே வந்து அவங்க குளிக்க வந்திருக்காங்க. அப்போ நதியிலே மோசே தன்னுடைய பிள்ளையை அந்த இதில் அதை விட்டுருந்தாங்க. இதில் நாடல் பெட்டியில். அப்போ இந்த குழந்தைய அழுகிறது. பால் குடிச்சு நேரம் ஆகிருக்குல்ல. அப்போ அழுத உடனே இவங்க என்ன செய்தாங்க? அந்த இளவரசி போகிறாங்க, அந்த மூடியை திறந்து பார்க்குறாங்க. அந்த குழந்தை என்ன செய்யுது? அழுது. அழும்போதே இவங்களுக்கு என்ன வந்துச்சாமா? இரக்கம். அந்த இன்னும் நேரம் வாசிங்க. அதை திறந்தபோது பிள்ளையை கண்டால், பிள்ளை அழுது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று. இறக்கம் வருது உடனே. சின்ன குழந்தை, அது ஏற்கனவே அழகா வேற இருந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு இறக்கம் வந்துச்சு. சரி பரவாயில்ல, யார் குழந்தை, யாரோ தவற விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இரக்கம் இருந்ததுனால அந்த பிள்ளையை தூக்கிட்டு அவங்க எங்கே வந்தாங்க? அரண்மனைக்கு கொண்டு வந்து வளர்த்து ஒரு ராஜகுமாரனாக அவர்கள் வைத்தார்கள். இரக்கம் இருந்தது அந்த பெண்ணுக்கு. இன்றைக்கு அருமையான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இரக்கம் என்பது எந்த அளவுக்கு இருக்குது? இறக்கம் ரொம்ப தேவை. இறக்கம் இல்லாத யாரே கிடையாது, மனுஷனே கிடையாது. இரக்கம் வந்து அது எப்படி அப்படின்னா,
தேன் வந்து நிறைஞ்சிட்டு அந்த கூட்டில் அப்படின்னு நிறைஞ்ச உடனே தானே வடிய ஆரம்பிச்சு. அதே போல் அந்த இரக்கம் என்பது நம்முடைய இருதயத்தில் இருந்து என்ன செய்யணும், வடியணும். ஒரு வியாதிஸ்தரை கண்டாலும் ஒரு மாற்றுத்திறனாளியை நம்ம பார்க்கும்போது, ரொம்ப ஏழையாக ஒருவங்க இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு கருணை வேணும். இரக்கம் இல்லாதவன் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். யாரும் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். நம்ம இரக்கம் காட்டும்போது கட்டு நமக்கு ஒரு இரக்கத்தை அவர் காட்டக்கூடியவராக இருக்கின்றார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழி 28:13. வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு முதல் பாயிண்டா நான் என்ன அதை தான் எடுத்துக்கிறேன். அதாவது முதல் பாயிண்ட் வந்து அந்த அம்மா இரக்கமுற்று அந்த குழந்தைய எடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கு நம்ம எதில் இறக்கம் இருக்கணும் அப்படின்னா, பாவங்களை நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது கர்த்தர் நமக்கு இரக்கம் தருவார். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு என்ன வேணும், இரக்கம் வேண்டும். ஆண்டவர் நம்ம நினைச்சா போதும், தானாவே வரும். அதுக்கு தான் பாவங்களை என்ன செய்து விட வேண்டும், அறிக்கை செய்து விட வேண்டும். அவங்க நிலைக்குமார் அவங்க பேசினாங்க, ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது, அட்டெண்டன்ஸ் இல்லை, லெஃப்ட் ரைட்டு என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். முன்ன வேகமாக போனால் நம்மளுடைய எல்லையை நம்ம என்ன செய்ய பிடிக்க முடியும். இல்லைடா பின்னால் விழுந்து போகக்கூடாது, முன்னோக்கி போவதற்கு பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே என்னுடைய மறைந்து போன தவறுகள், நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக நல்ல தெளிவாக தேடுங்க. உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். எதுக்குமே நீங்கள் அலைய வேண்டியது இருக்கவே இருக்காது. கால் மாட்டுக்கு என்ன செய்யும், தேடி வந்து என்ன செய்வாங்க, நமக்கு கர்த்தர் தருவார். அப்போ நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடிக்கடி சகரியாவை உங்களை உயிர்த்து சோதித்து ஆராய்ந்து பாடு. தீர்க்க தரிசனம் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார், அது கண்டிப்பாக நிறைவேறும். அது என்னதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா அக்கினி. தீர்க்க தரிசனம் அக்கினி, அந்த வார்த்தைகள் அக்கினி மயமானது. அப்போ நம்ம இந்த ஒன்றை செய்யும் போது, இந்த தவறிலிருந்து நம்ம வெளியே வரும்போது தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன செய்திடும், படிச்சிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளே ஒரு கமாண்டிங் கொடுத்துக்கிட்டே வருவார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரோடு இருக்கின்றார். அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்தி காட்டுவார். இதை செய்யாத, இதை செய்யக்கூடாது, செய்துட்டல அப்படின்லாம் சொல்லி மனதை சில சமயத்தில் என்ன செய்ய கஷ்டப்படும். ஒரு 2 நாளைக்கு முன்னால் கூட ஏதோ ஒரு இது தவறு செய்துட்டேன், ஞாபகம் இல்லை. 2 நாள் ஆண்டவர் எனக்கு மன்னிக்கவே இல்லை. நான் பிறகு ரொம்ப டென்ஷன் பண்ணுறது, என்னதுன்னு ஞாபகம் இல்லை, பாருங்க எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஆண்டவரே மறந்துட்டார், அதனால எனக்கு அது ஞாபகம் இல்லை. ரொம்ப நான் ஆண்டவர்கிட்ட மன்னிக்கலை. எப்பா சமாதானம் மட்டும் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. ஒருவேளை என் சரீரத்துக்கும் என் மூளை தூக்காது. அதனால நீங்கள் எனக்கு கண்டிப்பாக மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டால் சர்ச்செல்லாம் போய் கேட்டாங்க. அப்புறம் அந்த சமாதானம் வந்த பிறகுதான் மனசில் வந்து அந்த ஒரு அமைதி கிடைச்சி. அதனால தான் இதே உங்களுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக மெயினான காரியமாக இதை நான் சொல்லிடுறேன். நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து இறக்கம் கிடைக்கணும்னா பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு. சரி, எனக்கு எதுன்னு வந்துட்டு தமிழோடு விளையாடு, தமிழோடு அது அப்படி ஒரு சேனல் இருக்கு. எதுன்னு தெரியல, அந்த ஷேர் ஷீட்டில் மட்டும் தான் பார்ப்பேன், ஃபுல்லாக அது பார்த்தது இல்லை. அந்த எனக்கு அது நல்லா இல்லை, அதுக்கு நிறைய நேரம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. தமிழோட தெரியாத வாழ்க்கை தெரியுது, இருந்தாலும் அதே நிறைய டைம் போயிடும். அந்த இப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. இந்த பிள்ளைகள் இவ்வளோ அழகா இந்த தமிழ் அர்த்தத்தை சொல்லுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பந்தல் அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே இருந்து கல்யாணம் வீடுன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு சாப்பாடுன்னு வரும், ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பந்தல் உடனே கல்யாண வீடுன்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்களுக்கு அந்த மதிப்பு இதுலேயே பொண்ணு எனக்கு திருப்பி டக்குன்னு ஒரு நாள் எப்படி இதாகிடுச்சு. சரி, நம்ம வந்து தவறான ரூட்டில் போகிறோம், அப்புறம் இதுக்கே நம்ம நிறைய இதை நான் 2 அதிகாரம் வாசிக்கலாம அப்படின்ட்டு அதை 2 பாட்டு படிச்சிடலாம
போய் கர்த்தரை ஆராதிச்சிடலாமே அப்படின்ட்டு பிறகு அதுக்கு தான் அதுக்கு மன்னிக்கிறதுக்கு 1.5 நாள் எடுத்துட்டு வரலாம் ஆண்டவர். பாவம் இல்லாட்டாலும் அவருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அப்போ நம்மளும் அந்த இதை செய்யக்கூடாது. அப்படின்னா தான் எனக்கு இறக்கம் கிடைக்கும். நான் ஏசப்பட்ட சில காரியங்களை நான் பின்ன போவேன், அது எனக்கு கிடைக்கணும்ல. அப்போ நான் இந்த தவறை செய்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி நான் கேட்கறது கிடைக்கும்? சாத்தா இருக்க ஒருத்தன் நமக்கு விரோதமாக குற்ற சாட்டுக்கிறவன், அவன் வந்து சொல்லிகிட்டே இருப்பான், அவன் என்ன செய்தா இந்த இதில் இதை பார்த்துக்கிட்டே இருக்கா, எப்போ மதம் பார்த்துட்டு இருக்கா, பார்த்தீங்களா ஆண்டவரே, பார்த்தீங்களா ஆண்டவரே, பார்த்தீங்களா பைபிளை திறந்து வச்சுன்னு பைபிள் எடுத்தா அப்படியே யூடியூப்புக்கு போனால் இப்போ ஷார்ட் செட்டில் தமிழோட விளையாடு பார்த்துட்டு இருக்கா, பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் அந்த பணமெல்லாம் எடுப்பேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியும். 10 ரூபா ஒரு இடத்துல பார்ப்பேன், 3 நாள் கவனிச்சிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா சுத்தமாக அது மறந்துடும். வயசாகிட்டு பார்த்தீங்களா, நான் உடனே இந்த 10 ரூபா எடுத்துவேன். ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அதுக்கு நான் கடலை வாங்கி சாப்பிடுவேன். பொறிக்கடலையும் கருப்பட்டியும் தான். அதான் எங்கள் ஊரில் வேற மிச்சம் சேவை அதெல்லாம் கிடையாது. அது 10 நாளைக்கு 10 ரூபாய்க்கு எத்தனை நாள்? 2 நாள் தான். நான் எடுத்து பண்டை வாங்கி தின்ன கூட எங்கள் அம்மா பார்த்துருவாங்க. 10 ரூபா வச்சுனே காணுவேன், 10 ரூபா வச்சுனே காணுவேன் அப்படின்ட்டு. எனக்குலாம் தெரியாதும்மா, எங்கேயுமா சொல்லியிருக்கேன், எனக்குலாம் தெரியாது. நீங்கள் செலவழிச்சிருக்கியம்மா? இல்லையா, செலவழிக்கலையா? கடமா நீ எங்கேயோ கடவாண்டு வச்சுட்டா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்போ எது வரைக்கும் சொல்ல வந்தேன், அந்த அதுக்கப்புறம் வந்து அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன். எனக்கு ஒரு மெயினாக ஒரு காரியமாக இருந்துச்சு. தமிழோட தேவனுக்கு பாவம் வந்து அது பாவம் இல்லை, ஆனால் தேவனுக்கு பிரியாதுன்னு இதை சொன்னேன். அப்புறம் அம்மாட்ட வந்து இதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். திருப்பி தான் எனக்கு நமக்குள்ள இப்படி ஒரு பொல்லாத ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருந்திருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சேன். கடந்த நாள் பேங்க்கில் எனக்கு நான் ஒரு சைன் போட வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு வந்து அந்த அவர் வந்து 1 ரூபா ஸ்டாம்ப் ஒன்று கேட்டார். நம்ம அது கொண்டு போக மாட்டோம்ல, நம்மகிட்ட இல்லை, நீங்கள் 1 ரூபா ஸ்டாம்ப் எடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டார். சரி எனக்கு ஒரு 1 ரூபா ஸ்டாம்ப், ஏன் இது கூட மாட்டோம் இல்லையா அப்படின்னு அந்த சார் சத்தம் போட்டாங்க. உடனே இன்னொரு சார் வந்து டக்குனு 2 ஸ்டாம்ப் எடுத்து கையில் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே இப்படி வாங்கிட்டு அந்த ஸ்டாம்பு மேலே என்ன சைன் பண்ண சொன்னார் கூட்டத்தில். அப்போ நான் சைன் போட்டு முடித்த உடனே அந்த ஸ்டாம்பு 1 ரூபா அது கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. உடனே நான் எங்கள் மகிழ்ச்சி நான் இன்னும் நினச்சிட போகிறாங்க அப்படின்னு நான் பேசாமல் எடுத்து அதில் 2 ரூபாயை கடந்து 2 ரூபாய் எடுத்து டேபிளில் வச்சோடனே அவர் அதை இருக்கட்டுமா அப்படின்னாரு. இல்லை சார் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. 2 ரூபாய் வச்சுக்கிட்டு நினச்சிட்டு நான் எந்திரிச்சேன். அவர் உடனே அவருடைய மணி பேச தவிர்த்து 1 ரூபாய் எடுத்து எனக்கு டேபிளில் வச்சுட்டு 1 ரூபாய் எடுத்துக்க கீழே வரும்போது எனக்கு இருந்துச்சு தெரியுமா, சந்தோஷம். எதுக்கு அவங்க இது நமக்கு 1 ரூபாய் அப்படி ரொம்ப சந்தோஷமா நிறைய படி தான் கரெக்டாக இறக்கி படி வந்து பையன்கிட்ட சொன்னேன். பையலா அந்த 1 ரூபாய் ஸ்டாம்பை கூட ஒரு சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னொரு சார் உடனே 2 ஸ்டாம்ப் கொடுத்தாங்க. அவங்க இறக்க முடியாது. இவர் நம்மகிட்ட இந்த 2 ரூபாயை கூட வாங்கக்கூடாதுன்னு இவர் இருந்தார். கிட்ட ஒரு இறக்கம் நம்ம கதையை நம்ம கணக்கை நம்ம முடிச்சிருக்கோம். இங்கேயே இந்த கணக்கு முடிச்சு என்னைக்கு வந்து இதை கொடுக்க இந்த கணக்கை இங்கேயே முடிச்சு நம்மளும் கொடுத்து முடிச்சிட்டோம். சீக்கிரம் உனக்கு இந்த காரியத்தை கரெக்டாக சக்ஸஸாக மாற்றி தந்துடுவாருடா. லைஃப்பில் நம்ம கணக்கு கரெக்டாக முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கரெக்டாக நம்மகிட்ட அப்படியே எதிர்பார்க்கு ஒவ்வொரு காரியத்திலையும் சில பேர் இயற்கையிலேயே நல்லவங்களாக இருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டாக இருந்திருப்பீங்க. என் பையனுக்கு வந்து எனக்கு பாவரிக்கை பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு பாவத்தை வெளிப்படுத்தி நாள் பார்த்துக்கோங்க. மூத்த பையனுக்கு சோம் இல்லாமல் கதிரேசன் ஒரு டாக்டர் இல்லை, கதிரேசன் பாண்டி இல்லை, கதிரேசன் தாண்டி இல்லை. அந்த சார்கிட்ட ஒரு நாள் நான் போயிருந்தேன். பையனுக்கு சின்ன பையன் 1.25 வயசுக்கிட்டாங்க. அப்போ சோம் இல்லாமல் 1 ரூபா 50 பைசா கேட்டாங்க. 1 ரூபா 50 பைசா இல்லை, 1 ரூபா கொடுத்தேன். அப்போ 50 பைசா நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிள்ளைக்கு சோகமாயிட்டு எனக்கு மறந்தே போயிட்டு இப்போ அது வந்து எத்தனை வயசுல 21 வயசுல நடந்த காரியம். அதுக்கப்புறம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு கர்த்தர் பல வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு பிறகு அப்படி பாவத்தில் அறிக்கை சேர்த்துட்டே வர 1.5 வருஷம் பாவரிக்கை மட்டும் பண்ணேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 1.5 வருஷம் நான் பாவரிக்கை பண்ணேன். உண்மையாக சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு தவறு ஞாபகத்துக்கு வரும். ஒரு நாள் இந்த கதிரேசன் டாக்டருக்கு நீ 50 காசு கொடுக்குற,
ஒன்று 50 ரூபா 50 பைசா கேட்டார். சார் 50 பைசா இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு. இன்னும் நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே நான் 50 பைசா இது எப்படி கொண்டு நம்ம உள்ளே போக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என் மகன் கூட படித்தேன். இப்போ அவன் வந்து 10th அந்த மாதிரி படிக்கான், காலேஜ் படிக்கான். காலேஜ் படிக்கிற வயசு என் பையனுக்கு. அப்போ என் மகனுடைய ஃப்ரெண்டு வந்து ஏம்மா எனக்கு வயிறுபடி ரொம்ப தாங்க முடியல, எனக்கு எங்கே போகணும்னு தெரியல, ஒரு ரூபா நம்மளோட சொல்லி எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் உங்களை தேடி வந்தம்மா, நீ எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க, எங்கள் அம்மா சோறு பொங்கிட்டு இருக்காங்க, அவங்களால வர முடியாதாம்மா, நீ கொஞ்சம் வாங்கம்மா, எனக்கு தாங்கவே முடியலம்மா. உடனே எந்த டாக்டர்கிட்ட போய்ப்போம் அப்படின்ட்டு சரின்னு உடனே எனக்கு கதிரேசன்கிட்ட கூட்டிகிட்டு போ, 50 காசு எடுத்துக்கோ. கதிரேசன்கிட்ட கூட்டிட்டு போ, 50 பைசா எடுத்து. உடனே அப்போல்லாம் 2 பைசா அப்படி கொஞ்சம் சின்ன 5 பைசா அப்படிதான். உடனே அதுவும் தேடி தான் பார்த்துருக்கு இருந்துச்சு. அந்த கால கஷ்டத்தில் அந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு நான் போனேன். அதுக்கு முன்னாலே ஒரு நாள் போனேன். அந்த பிள்ளை வாங்க மாட்டேன்ட்டான். உங்கள் கணக்குங்க இல்லை அப்படின்னு அந்த நர்ஸு சொல்லிட்டாங்க. நான் வாங்கவே மாட்டேன், இங்கே தராதீங்க, அந்த கணக்கெலாம் இங்கே இல்லைம்மா, வருஷம் ஆகிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க நடுவில். அதுக்கு பிறகு எனக்கு இருந்து வந்தவுடனே சரி இதை கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு உடனே இதை கொண்டு போனேன். இந்த பையனுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. எனக்கு வயிறு பிடிக்கல, உள்ளே போய் படு அப்படின்னாரு. உடனே உள்ளே போய் படுத்த உடனே டாக்டர் போயிட்டாரு பாருங்க, இந்த டேபிளுக்கு கீழே இந்த 50 பைசா சர்க்கிள் வச்சு படக்குன்னு அவர் வர்றதுக்குள்ளே 50 பைசா அதுக்குள்ளே வச்சுட்டேன். எனக்கு ஊசியை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வயிற்று சுகமாயிட்டு. சொன்னேன் எதாவது சுகமாயிட்டுமா, நான் வீட்டுக்கு போய் எனக்கு பரவாயில்லாமல் சுகமாயிட்டு இந்த மாத்திரை கூட சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். இந்த 50 பைசா கணக்கம் முடிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வயிறு என் கணக்கம் முடிச்சுது. அப்போ அதனால தான் உங்ககிட்ட அடிக்கடி நான் சொல்லக்கூடிய காரியம், நம்மளையே உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து அப்படிங்கும்போது என்னுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை லாபம் தான், என்ன கிடையாது, நஷ்டம் கிடையாது. நம்முடைய காரியங்கள் நமக்கு ஜெயமாக மாற வேண்டும் என்றால் நம்மளே உயிர்த்து இன்னும் ஆராய்ந்து இந்த 50 பைசா ஒரு காசாமா, ஆனால் அது என் கணக்கில் அந்த இருக்குல்ல இல்லையா. இப்படி எவ்வளவோ காரியங்கள் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பையனா 1.5 லட்சம் செலவழித்தான். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையனை வீட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நடந்து வந்தாங்க, காரில் தான் அவங்க வருவாங்க. அன்றைக்கி அவங்க நடந்து தாங்க முடியல, என்ன ஆகுது நம்ம பிள்ளைக்கு தெரியலன்ட்டு கூட்டிகிட்டு ஓடி வந்தாங்க. பார்த்த உடனே ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கான், திடீர்னு இப்படி ஆயிட்டு அப்படின்னாங்க. அந்த பையன்கிட்ட நான் பாவரிக்கை பற்றி பேசணும். அவங்க அம்மாட்டையும் சொன்னேன், தம்பி நீ வந்து இப்போ மனசு எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் நீ வந்து நான் சொல்கிறது நீ கவனமாக கேட்கணும்னு சொல்லிட்டு உன்னுடைய பாவங்களை எல்லாம் பேசப்பட்டு நீ சொல்லணும். பண்ணி வாழி போயிடலாம், சின்ன வயசு தான், இந்த வயசுக்குள்ளே நீ செய்த பாவங்களை ஆண்டவர்கிட்ட நீ கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறான், நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பேச எல்லாத்தையுமே என் மண்டையிலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா. சரி இப்போ பலவானே கட்டு, இயேசுவின் நாமத்தினால் இந்த பலவானே கட்டுகிறேன் ஆண்டவரே. இந்த இவனுக்குள்ள இந்த சத்தியம் உள்ளே போட்டும். அதெல்லாம் எப்பவுமே எனக்கு ஒரு வாழைப்பழத்தை நம்ம 2ஆக பங்கு வைக்கணும்னா பிக்க மாட்டேன். நான் கத்தி வச்சு ஒரே வெட்டு தான், அது நீட்டாக விட்டு பிஞ்சா அங்கேயும் அறக்குறையா. அதனால் கத்தியை வச்சு ஒரு வெட்டு வெட்டினா நல்லா அப்படியே நீட்டாக வந்துடும். இல்லை நம்ம அப்படி சொல்லும்போது எவ்வளோ அழகாக போகும் தெரியுமா. அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள் நம்ம ஊடுரும்பி உள்ளே போகும். நைஸாக பொறுத்து இடம் கொடுக்கணும். அதுக்கு தான் கடின இருதயம் உள்ள ஜனங்கள் இஸ்ரவேலர்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கணும், அப்படி வாழைப்படம் மாதிரி அப்படி சோறும்னா உடனே சர்வம் உள்ள பேரும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். திருப்பியும் மறந்துச்சு எனக்கு. மண்டபத்தில் இருந்து இதை எடுக்கணும். அப்போ நான் சொன்னேன், இந்த பலவான கட்டிட்டு நான் சொல்கிறேன் கரெக்டாக கேளு, நீ சோகமாக இருப்ப, வாழ்ந்துருப்ப, உனக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு குழந்தை பிறகும் அப்படின்ட்டு சொன்னேன். திருப்பினால அப்படியே ஏற்றுக்கோங்க. அடுத்த நாள் வந்து சொன்னேன், நான் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நான் செய்யலாமாங்க, செய்யலாம். அவங்க 1.5 லட்சம் திருப்பி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. சுகமாகி கல்யாணம் முடிஞ்சு பையன் இன்னைக்கு டாக்டர். அவங்க அம்மாவை நல்லா பராமரிக்கிறது இப்போ அந்த பையன் தான். இவ்வளோ பாவத்தோடு நான் வாழ்ந்தேனா அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லக்கூடியது, நீங்கள் பாவரிக்கை மட்டும் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க, கேட்கப்படும். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 9:13. பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். பலி அல்ல. பலினா என்னது? நம்ம கொடுக்கிற காணிக்கை, நம்மளுக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் எல்லாமே இருந்தாலும் அவர் விரும்புகிறது என்னதான்? இரக்கத்தை விரும்புகிறார். நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ, நம்ம தாய் தகப்பனுக்கோ, நம்ம மாமா மாமியாருக்கோ, நம்ம அக்கா தங்கச்சிக்கோ, நம்ம அடுத்த வீட்டுக்கோ, எதிர்த்த வீட்டுக்கோ, எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம இருதயம் என்ன செய்யணும்? துடிக்க வேண்டும். சில இடத்துல சண்டை நடக்கும்போதும் 4-5 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. எனக்கு நினைப்பு, எப்படி இப்படி இருக்க முடியும்? எப்படியாவது உள்ள போய் கொடுக்குறணும் இருக்குல்ல, உங்களுக்குலாம் இருக்காது. ஏன் சமாதானப்படணும்? அன்னைக்கு எப்படி 2 பேருக்கு சண்டை பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிடல. இங்கே பிடிச்சிருக்கிறவரை ஒரு கையில் ஒரு டீ வச்சு போட்டு அடின்னு அடிக்காரு. ஒரு முக்கில் வச்சுட்டு அங்கே உள்ளவர் இவரை போட்டு கைட்டு அடிக்காரு. நான் 2 பேரும் ஆம்பளையா இருக்கு, எழுசு தெரியல. இந்த அடிச்சாரு பாருங்க, அவரை சட்டையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சட்டை பிடிச்சி இழுத்துட்டு பெரிய எனக்கு மேலே இருக்காங்க அந்த அண்ணன். இருந்தாலும் எது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும்? எந்த உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது. சட்டையை பிடிச்சி எவ்வளோ இழுத்தேன், அதோட சண்டை நின்றுட்டு சட்டை கிழிச்சிட்டு. ஆனால் அன்னைக்கு பார்த்துட்டு இருக்காரு, அதே சின்னதாக போட்டுக்காரு. பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. லேசாக பிடிச்சுமா என்னமோ தெரியல. எப்படியா ஒரு சட்டை பிடிக்கும். அல்லேலூயா. நீ செலுத்துகிற பலி அல்ல, இந்த இரக்கத்தை நான் விரும்புகிறேன். அப்போ இந்த இரக்கத்தை நம்ம செய்யும்போது அவர் நமக்குரியத விருப்பத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். சங்கீதம் 111 நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 111:4. சங்கீதம் 111:4. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர். இதுல சந்தேகமே கிடையவே கிடையாது. அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் தான். இதுல சந்தேகமே கிடையாது. நீங்க இதனால சந்தேகப்படவோ, பின்மாற்றம் அடையவோ, முறுமுறுக்கோ வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான். நம்ம சரியாக அந்த இரக்கத்துக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளும்படிக்கு அவரை நாம் நெருங்க வேண்டும். உபாகமம் 10வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வாசிக்கிறேன். உபாகமம் 10:19. நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் எளியவனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விசாரமாக்கும் போது நீங்களும் அந்நியராய் இருந்தபடியா அந்நியரை செய்தீர்களாக. நீங்களும் ஒரு நாள் பாவத்தில் இருந்தீங்க. நீங்களும் ஒரு நாள் அடிமைகளாக இருந்தீங்க. உபாகமம் 10:19. நீங்களும் ஒரு நாள் அந்நியராய் இருந்தீங்க. அதனால நீங்களும் அந்நியரை சிநேகிக்க வேண்டும். நம்மளும் ஒரு நாள் பாவத்தில் இருந்தோம். நம்மளும் ஒரு நாள் ஏழையாக இருந்தோம். நான் ஒரு சிட்டை எடுத்திருந்தேன். 5000 ரூபாய், 4000 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு 4500 ரூபாய் தந்தாங்க. அப்போ டெய்லி எவ்வளோ கட்டணும்? 50 ரூபா கட்டணும். எத்தனை நாளையில? இன்னும் சிட்டையை எடுக்கணும். பரவாயில்ல, நான் ரொம்ப சிட்டை எடுத்திருக்கேன். ஒரு அக்கா எனக்காக அதுக்காக வைரக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அப்படியே சிட்டைக்கு பணம் கட்டணும், ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன சிட்டை கதை அப்படின்னு ஒரு நாள் கேட்டாங்க. அப்போ இப்போ நான் 2000 ரூபா அவங்க எனக்கு தரும்போது 200 ரூபாய் எடுத்துக்கிடுவாங்க, 1500 ரூபா தருவாங்க. டெய்லி எவ்வளோ கட்டணும்? 20 ரூபா கட்டணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? இது எத்தனை நாள்? 100 நாள். 100 நாள் கட்டினா நாங்கள் வரது நம்ம இது முடிஞ்சிடும், வட்டி முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அச்சிச்சு வைக்கிட்டு நீங்கள் செய்திருக்கீங்களா? ஆமாம், ஆண்டவர் தான் கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு எனக்காக ரொம்ப அவங்க ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எடுத்து அந்த மாதிரி செய்கிறது. நான் கடன் எடுக்கணும்ல, நான் கிரைண்டரில் மாவு ஓடிக்கிட்டு இருக்கு. டியூஷன் எடுப்பேங்க, மாவாடிக்கிட்டு இருப்பேன். ப்ரேயர் பண்ண ஆட்கள் வந்து விட்டுருவோம். அப்போ நான் எப்படியா டெய்லி 50 ரூபா இருந்துச்சாங்க. மாவாட்டுறவங்கள எப்படி 50 ரூபா சேர்ந்துடும். அப்படி 100 நாள் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான்
நம்ம அதனால் அந்த கணக்கு முடிச்சோம். அப்போ இன்றைக்கி நம்ம இதே மாதிரி கஷ்டப்படுறவங்கள கடனில் உள்ளவங்கள அப்பமா நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டோம்ல, நம்மளும் மாவாட்டி விற்றோம்ல. 1.25 ரூபா 1 கிலோ அரிசிக்கு கரெக்டாக பாருங்க 45 நாள் அந்த பெல்ட்டு வெடிச்சிட்டு திருப்பி போனால் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பெல்ட்டு 45 ரூபா. சரியா போச்சு. திருப்பி ஆண்டவரே, இதே நேரத்தில் நம்ம பைபிள் படிப்பேன், நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணி டியூஷன் எடுத்துருந்தேன். எப்படி 6 to 8 டியூஷன் எடுத்தால் அதில் எப்படியும் நல்ல பரவாயில்ல கிடைக்கும். டெய்லி சிட்டை கட்டணும். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தங்க ரொம்ப பார்த்துட்டு அழுதுட்டு வந்தாங்க. கவர்மெண்ட்டுங்க உடனே நான் டியூஷன் பிள்ளையில விட்டுட்டு இன்னொரு பிள்ளை நல்லா படிப்பான், அவளை கொஞ்சம் பார்த்துக்கோமா. எல்லாம் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் கொடுக்கும். அதுக்கு மேலே இங்கிலீஷ் தெரியாது. 10 ரூபா தானே? ஆமாம் 15 ரூபா. அப்போ அந்த பெரிய நல்லா படிக்கிற பிள்ளையை கொஞ்சம் பார்த்துக்க, இவங்களுக்கு சின்ன ஜோம் பண்ணிடுறேன். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்கேஜி படிக்கிற பையனுடைய அப்பா அம்மா வந்தாங்க. இவ்வளோ என்ன டியூஷன் எடுக்காமல் ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணிட்டுதா வந்தாங்க. இவங்க ரொம்ப இதோட வந்தாங்க. நான் படித்து கொடுத்து முடிச்சுட்டு அவங்க பையனுக்கு போமா போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கூட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அடுத்த நாள் இருந்து வரல. அந்த அந்த ஏப்ரலோட அந்த டியூஷனே முடிச்சாச்சு. சரி, இவங்க நமக்கு ஒன்று ப்ரேயர் தான். இப்படி கயிறு எப்படி ஆண்டு விட்டு ஆஸ்டிங்கை போடு, 7 நேரம் கூடி 3 நேரம் ஜெபம் பண்ணி ஓயம் ஆலயத்துக்கு போ, கண்ணீரை சிந்து